வெல்கம் டு முத்துஸ் மினி வேர்ல்ட். இன்றைக்கி முத்துஸ் மினி வேர்ல்ட் சேனலில் ஒரு மசாலா இட்லி பார்க்க போகிறோங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோவை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி. இப்போ மசாலா இட்லி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுக்கு வந்து நம்ம நார்மலாக ரொம்ப புளிச்ச மாவாக எடுக்காமல் நம்ம நார்மலாக இட்லி ஊற்றுறோம் அந்த மாவாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் புளிப்பு கம்மியாக இருக்கிற மாவாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ எண்ணெய் காஞ்சோன்னே கடுகு உளுந்து தாளிச்சிருக்கோம். அது வெடிக்கட்டுங்க. வெடித்ததுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம் தாளிச்சிருக்கோங்க. அது பொரியட்டும். பொரிஞ்ச உடனே 2 கொத்து கருவேப்பிலை, நல்லா மல்லித்தலை கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயத்தை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லாயிருக்கும், அதனால் நான் 4 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. போட்டுட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நீளமாக போட்டுட்டிங்கன்னா, பெருசு பெருசாக போட்டிங்கன்னா இடையில நிறைய கடிபடுங்க. அதனால் இது கொஞ்சம் குட்டியாக கட் பண்ணிட்டிங்கன்னா நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த வெங்காயம் தக்காளிக்கு மட்டும் வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ 2 இன்ச்சு இஞ்சிங்க, நல்லா ஒரு 10 வெள்ளைப்பூடு மிக்சியில் அடித்து போட்டிருக்கேன். நம்ம உருளைக்கிழங்கு சேர்க்குறதுனால நம்ம இஞ்சி வெள்ளைப்பூடு சேர்த்துருக்கோங்க. பெருங்காயம் தேவைன்னா சேர்த்துக்கலாம். நான் இஞ்சி நிறையா சேர்த்துருக்கிறதுனால பெருங்காயம் சேர்த்துக்கலாங்க. இப்போ 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கோங்க. நல்லா சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. அது நல்லா வதங்கட்டுங்க. வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசால் பார்க்கலாம். 1 டீஸ்பூன் வந்துட்டு சிக்கன் மசாலா தூள் போட்டிருக்கேங்க. 1 டீஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதில் மசால் வந்துட்டு கொஞ்சம் நிறையா இருந்தால் நல்லாயிருக்குங்க. கரம் மசாலா பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நம்ம பட்டை, சோம்பு, நம்ம கிராம்பு அந்த மாதிரி தாளிக்கல, நம்ம இதுக்கு கரம் மசால் மட்டும் சேர்த்துக்கிறோம். நான் ஒரு 300 கிராம் மேலே இருக்கிற உருளைக்கிழங்குங்க, ஒரு 300 கிராம் இருக்கும், 350 கிராம் இருக்கும். அந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு தோல் உரித்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதக்கி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இட்லி மாவு எடுத்துக்கோங்க. இட்லி மாவு வந்துட்டு அதை கொஞ்சம் புளிப்பு கம்மியாக எடுத்துக்கோங்க. நான் ஒரு 100 ml உள்ள சின்ன டம்ளர் தாங்க எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய டம்ளரும் எடுத்துக்கலாம். இதில் சுற்றி ஆயில் தடவி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நம்ம இட்லி ஊற்றுனதுக்கப்புறம் ஒட்டாமல் வரும். அதனால் நம்ம சேர்த்துருக்கோங்க. இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. ஒரு 3/4 டம்ளர் இட்லி மாவு சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா வந்து உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் மீடியமாக வச்சுருக்கேன். இந்த அளவு வச்சா நல்லா இருக்குங்க. மசாலும் நமக்கு தேவையான அளவு இருக்கும். இட்லி நல்லா பெருசாக இருக்குங்க. நம்ம இது வந்து இப்போ இந்த 4 டம்ளரில் தான் வைக்க போகிறீங்க. இந்த 4 டம்ளர் வந்து 2 பேர்த்துக்கு சரியாக வருங்க. இதை நீங்கள் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம். இது வந்து நான் ஒரு குக்கரில் வந்து டிஃபன் பாக்ஸை திருப்பி போட்டுட்டுங்க, தண்ணி விட்டுட்டு
அது மேலே இந்த 4 வச்சுருக்கேங்க. இது வந்து ஒரு 3 விசில் விட்டோம்னா வெந்துடும். ஈஸியாக இருக்கும். ஒரு 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிரும். அதனால் நான் குக்கரில் வச்சுருக்கேன். நீங்கள் இட்லி குக்கரில் வேணால் இதே மாதிரி வச்சுக்கலாங்க. இட்லி குக்கரில் வச்சிங்கன்னா ஒரு 5-6 நமக்கு எத்தனை தட்டு இருக்கோ அத்தனை டம்ளர் வைக்கிறதுக்கு வசதியாக இருக்குங்க. எனக்கு 4 போதும் அப்படின்றதுனால நான் குக்கரில் வச்சேன். குக்கரை எப்பயும் போல் மூடிட்டு விசில் போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாங்க. 3 விசில்லே வெந்துருங்க. கேஸ் ரிலீஸ் ஆனதுக்கப்புறங்க ஓப்பன் பண்ணி இட்லி வெந்துருச்சான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. கத்தியை வந்துட்டு தண்ணியில் லைட்டாக முக்கி எடுத்துட்டுங்க அதில் டிப் பண்ணி பாருங்கள். அது ஒட்டாமல் வந்துச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தங்க. மாவு நல்லா நம்ம இட்லி மாவு நல்லா ஆட்டியிருந்தோன்னா அந்த நல்லா பொஃப்னு மேலே வந்திருக்குங்க. லைட்டாக ஆறவுங்க. அதாவது அந்த ஹீட்டுக்கு வந்து கொஞ்சம் குறையணும். குறைஞ்சதுக்கப்புறம் நீங்கள் டம்ளரில் இருந்து கத்தியை வச்சு சுற்றி ரவுண்டில் எடுத்து விட்டுட்டு நீங்கள் தட்டில் பிளேட்டில் கொட்டினீங்கன்னா அப்படி வந்துடுங்க. தட்டி விட்டு எடுத்துருங்க. இப்போ இதை வந்துட்டு நான் ஒரு 1/2 இன்ச்சு உள்ள ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. உங்களுக்கு எந்த அளவு அகலம் தேவையோ அந்த அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதாங்க கட் பண்ண வரும். இப்போ வந்து நான் தோசைக்கல் தான் அடுப்பில் வச்சுருக்கேன். வச்சுட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் வந்து ஆயில் விட்டுருக்கேன். கடுகு உளுந்து தாளிச்சிருக்கேன். கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு வந்துட்டு அந்த மேல் கோட்டிங்க்கு வந்துங்க மிளகாத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. உப்பு லைட்டாக சேர்த்துக்கோங்க. உப்பு நல்லா தூக்கலாம். மேலே அந்த கோட்டிங்கில் உப்பு வரவும் நல்லாயிருக்குங்க. லைட்டாக பொரிஞ்ச உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைன்னா சிம்மில் வச்சுருங்க. வச்சுட்டு நம்ம ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு 2 சைடும் கோட் பண்ணி அப்படியே வச்சு விட்டுருங்க. எல்லாத்தையும் அப்படியே அதே மாதிரி பண்ணிவிட்டுங்க. ஒரு 2 நிமிஷம் வந்து தோசைக்கல்லே ஃப்ரை ஆகட்டுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். டெய்லி இட்லி தோசையாக சாப்பிட்டுட்ருக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக சாப்பிட்லாங்க. இதுக்கு நீங்கள் தொட்டுக்க எதுவும் வைக்கணும்னு அவசியம் இல்லை. அப்படி தேவைன்னா நீங்கள் தேங்காய் சட்னி வச்சுக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இல்லை உங்களுக்கு எந்த சட்னி பிடிக்குமோ அதை வச்சு சாப்பிட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். இதில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நிமிஷம் வச்சுட்டுங்க. அப்படியே திருப்பி போட்டுட்டு 2 சைடும் லைட்டாக ஃப்ரை ஆகணுங்க. ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்தோம்னா நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த சைடு வெந்துருச்சுங்க. அடுத்து நம்ம திருப்பி போட்டுக்குவோம். ரெண்டு பக்கம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் எடுத்துகிட்டு தேங்காய் சட்னியோடு நான் வச்சுருக்கேங்க. ரொம்ப டேஸ்ட்டான மசாலா இட்லி ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி.